வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே சுவையான இறால் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா மொறுமொறுன்னு இருக்கனால கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இப்போ நான் 1/2 kg இறால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே 1/2 kg ப்ரான்ஸுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்து 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணல நம்மளுக்கு நல்லா மொறுன்னு வரும் இறால் ஃப்ரை. அடுத்து இது கூட நான் கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு மசாலா மிக்ஸ் பண்ணல கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்சிச்சு, அதனால நான் தண்ணீர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ட்ரையாக தெரியலை அப்படின்னா நீங்கள் தண்ணீர் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ அதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வைப்போம். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணையில் மசாலாலாம் உதிராமல் வரும். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இறாலை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இறாலை ஆட் பண்ணணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து இறாலை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இறால் வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. நான் இன்னொரு சைடு திருப்பிக்கிறேன். இறாலோட குக்கிங் டைம் வந்து 5 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே வந்து இறாலை வந்து ஃப்ரை பண்ணிடாதீங்க. இப்போ இறால் வந்து எடுக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த கருவேப்பிலை ஆட் பண்ணல அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த இறாலோட மிக்ஸ் ஆகல அவ்வளோ மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் எல்லா இறாலையும் வந்து வெளியில் எடுத்துடுறேன். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே எம்மியான அண்ட் டேஸ்டியான இறால் 65 ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா முறுமுறுன்னு இருக்கனால குழந்தைங்க எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கருவேப்பிலையை நீங்கள் ஆட் பண்ணல அதோட ஃப்ளேவரே வந்து அட்டகாசமாக இருக்கும் அந்த இறால் கூட சேர்ந்து. ஸோ மறக்காமல் அந்த கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.